சலாம் அலைக்கும். இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போகிற ஆர்டிக்கல் ஜூலை 2023 எடிஷன் டைட்டில்ட் பி ரெவரண்ட், பயபக்தியோடு இருங்கள். நம்ம குரானில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப ஆரம்பத்துலேயே நம்மளுக்கு கொடுக்கப்படுற ஒரு நினைவூட்டலாக ஒரு கட்டளையாக என்ன இருக்குன்னா பயபக்தியோடு இருங்க அப்படின்றது தான். சூரா 2:40 பார்க்குறோம். அந்த மாபெரும் கலகத்துக்கு அப்புறம் ஆடம் அல்லாஹ் பூமிக்கு அனுப்பும் போது சொல்லப்படுற வசனம். சூரா 2:40. யூதர்கள் அனைவருக்கும் தெய்வீக கட்டளை, நீங்கள் இந்த குரானில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இஸ்ரவேலின் சந்ததியினரே, நான் உங்களுக்கு செய்த உதவிகளை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் உடன்படிக்கையின் எனது பங்கை நான் பூர்த்தி செய்யும் பொருட்டு உடன்படிக்கையின் உங்கள் பங்கை பூர்த்தி செய்யுங்கள். மேலும் என்னிடம் பயபக்தியோடு இருங்கள். இந்த பயபக்தி அப்படின்றத பற்றின வசனம் திரும்ப சூரா 2 வசனம் 45 மற்றும் 46 ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கு. உறுதிப்பாடு மற்றும் தொடர்பு தொழுகைகளின் மூலம் நீங்கள் உதவி தேட வேண்டும். இது உண்மையில் கடினமானதே, எனினும் பயபக்தியுடையோருக்கு அல்ல. அவர்கள் தங்கள் இரட்சகரை சந்திப்போம் என்று நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள். இறுதியாக அவரிடமே அவர்கள் திரும்புவார்கள். அதே மாதிரி சூரா 23 வசனம் 1, 2 மற்றும் 3. நம்பிக்கையாளர்களே உண்மையில் வெற்றி பெற்றவர்கள். தங்களுடைய தொடர்பு தொழுகைகளின் போது பயபக்தியோடு இருப்பவர்கள். மேலும் அவர்கள் வீண் பேச்சை தவிர்த்து கொள்வார்கள். இந்த சூரா 23 தலைப்பு த பிலீவர்ஸ். அதோட டைட்டிலே நம்பிக்கையாளர்கள் அப்படின்றது தான் இருக்குது. அந்த சூறா ஃபுல்லாக பார்த்தோன்னா நம்ம வெற்றி பெற்றவர்களாகவும் அந்த சுவனத்தோட வாரிசுகளாகவும் நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட என்னெல்லாம் பண்புகள் இருக்கணுமோ அதை பற்றி எதெல்லாம் நோக்கி நம்ம பாடுபடணுமோ அதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கதே தொழுகையப்போ பயபக்தியோடு இருங்க அப்படின்றது தான். அண்ட் கண்டிப்பாக அதில் சொல்லியிருக்க மற்ற கடவுளுடைய கட்டளைகளையும் நம்ம கடைபிடிக்கணும். அது வீண் பேச்சை தவிர்க்கிறதா இருக்கட்டும், ஜக்காத் கொடுக்கறது, ஒழுக்கமோடு இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி நிறையா கமாண்ட்மெண்ட்ஸ் அந்த சூறா ஃபுல்லாக எல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்குது. ஒருத்தர் மைண்ட்ஃபுல்லாக எப்போவுமே கவனத்தோட கடவுள் மேலே பயபக்தியோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அல்லாஹ் சொல்கிற நல்ல பண்புகள், பாசிட்டிவான பண்புகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிற கட்டளைகள் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோன்னா அது நம்மளோட பயபக்தியை இன்னும் அதிகரிக்கும். ஸோ அது ஒரு நன்மையான ஒரு சைக்கிள் மாதிரி. இது பண்ணால் அது நடக்கும், அந்த மாதிரி ஒன்று பண்ணால் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த தொழுகையப்போ நம்ம போகிற இந்த சிரம் பணிதல் அது நம்மளோட பயபக்தியை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரா 17 வசனம் 109. அவர்கள் சிரம்பணிந்தவர்களாகவும் மேலும் தேம்பி அழுதவர்களாகவும் தங்கள் முகவாய் கட்டைகள் மீது கீழே விழுவார்கள், ஏனெனில் இது அவர்களுடைய பயபக்தியை அதிகரிக்கின்றது. ஸோ ரெவரன்ஸ், பயபக்தி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? நம்ம எல்லாருக்குமே அதை பற்றி ஒரு ஐடியா இருக்கும். ஸோ டிக்ஷனரியில் பார்த்தோன்னா ரெஸ்பெக்ட், ரிகார்ட், இல்லாட்டி எஸ்டீம், அந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் சொல்கிறாங்க. மரியாதை, மதிப்பு, கௌரவம் அப்படின்னு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம அல்லா மேலே பயபக்தியோடு இருக்கோம் அப்படின்னா அல்லா மேலே ஒரு ஆழ்ந்த ஒரு மரியாதையோட அவரோட கௌரவம், அவரோட மதிப்பு, அது எல்லாத்தையும் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களா நம்ம அவர் தான் நம்மளுடைய இரட்சகர், அவர் தான் நம்மளுடைய எஜமானர், அவர் தான் வழிபடுதலுக்கு எல்லா வழிபடுதலுக்கும் தகுதியான ஒரே ஒருத்தர் அப்படின்னு நம்ம அவரை ரெகக்னைஸ் பண்ணுறோம். ஸோ அல்லாஹ்க்கு நம்ம சப்மிட் பண்ணணும், இந்த பிரபஞ்சத்தின் இரட்சகருக்கு நம்ம அடிபணியணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் அவர் மேலே ஆழமான ஒரு மரியாதையும் ஒரு பயபக்தியும் நம்மளுக்கு இருக்கணும். அது இருந்தால் தான்
நம்மளால் அவரை மதித்து நடக்க முடியும், அவர் வந்து துதிக்க முடியும். அல்லாஹ் வந்து அல்லாஹ்கிட்ட வந்து நம்மளால் முழுசாக சரணடைய முடியும். அவர் அப்படிப்பட்டவர், அவரோட மகத்துவம் என்ன அப்படின்னு வந்து புரிஞ்சாதான் எல்லாமே வந்து அல்லாஹ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நடக்கிற எல்லாத்துக்குமே நம்மளால் வந்து சப்மிட் பண்ண முடியும். ஸோ அந்த கடவுளுக்கு பயபக்தியோடு இருக்கணும் அப்படின்ற அந்த கட்டளை வந்து ஆரம்பத்திலேருந்தே இருந்துட்டு வர ஒரு கட்டளை, அதாவது குரானுக்கு முன்னாடியிலேருந்தே. ஸோ நம்ம ஆடமோட பசங்களோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, அவரோட பையன் வந்து அவரோட பிரதருக்கு எதிராக வந்து எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கிறதுக்கு வந்து அவரே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அப்படி பண்ணிவிட்டு அல்லாஹ் மேலே பயபக்தியோடு இருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி மற்ற முன்னாடி இருந்த நபிமார்களுக்கும் வந்து நபிமார்களுக்கும் சரி, அந்த மக்களுக்கும் சரி, அல்லாஹ் மேலே பயபக்தியோடு இருங்க அப்படின்னு வந்து கமாண்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சூரா 4 வசனம் 131. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் கடவுளுக்கு உரியது. மேலும் கடவுளிடம் பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று நாம் உங்களுக்கு முன்னர் வேதத்தை பெற்றவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளோம். இன்னும் உங்களுக்கும் கட்டளையிட்டுள்ளோம். மேலும் நீங்கள் நம்ப மறுத்துவிட்டால் பின்னர் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் கடவுளுக்கு உரியது. கடவுள் தேவையற்றவர், புகழுக்கு உரியவர். சூரா 16 வசனம் 2. அவர் தன் அடியார்களில் தான் தேர்ந்தெடுத்தோரிடம் தனது கட்டளைகளை கொண்ட வெளிப்பாடுகளுடன் வானவர்களை கீழே அனுப்புகின்றார். என்னுடன் வேறு தெய்வம் எதுவும் இல்லை என நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். நீங்கள் என்னிடம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். சூரா 26 பார்த்தோன்னா எல்லா நபிகளுக்கும் எல்லா மெசஞ்சருக்குமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் மேலே பயபக்தியோடு இருங்க அப்படின்னு வந்து உங்கள் மக்களுக்கு நீங்கள் நினைவூட்டுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு கட்டளையாக இருக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அல்லாஹ் மேலே பயபக்தியோடு இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட மனங்கள் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து கேட்கும். அல்லாஹ்க்கு வந்து அடிபணிஞ்சு அது வந்து நடக்கும். ஸோ வந்து நோவாவோட சமூகத்தவராக இருந்தாலும் சரி, இல்லை ஷுவைப், மோசஸ், இல்லை எந்த ஒரு தூதரோட சமூகத்தோட மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே வந்து அவங்க மனசில் வந்து பயபக்தி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த மெசேஜ், அவங்க தூதர்கள் வந்து என்ன செய்தி சொன்னாங்களோ அதை வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. அது அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து அவங்க பயனடைஞ்சிருப்பாங்க. அது எல்லார்ட்டேருந்து வந்து அந்த தகவல் வந்து அவங்க மனசுக்குள்ளே போயிருக்கும். ஸோ அது வந்து அந்த தூதருக்கு வந்து எந்த கெயினுமே இல்லை. இதனால் அந்த யார் கேட்குறாங்களோ அவங்களோட ஆன்மாக்கு தான் இதிலேருந்து வந்து நன்மை, அதுதான் வந்து பயனடைய போகுது. சூரா 8 வசனம் 29 பார்த்தோன்னா, நம்ம அல்லாஹ் மேலே பயபக்தியோடு இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு வந்து அறிவூட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பாவத்தெல்லாம் தள்ளுபடி செஞ்சு நம்மளை மன்னிப்பேன் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க. யார் பயபக்தியோடு இருக்காங்களோ அவங்களுக்கானது தான் இந்த குரான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சூரா 20 வசனம் 2, 3 மற்றும் 4. எந்த கஷ்டத்தையும் உமக்கு உண்டாக்குவதற்காக இந்த குரானை நாம் உமக்கு வெளிப்படுத்தவில்லை, பக்திமான்களை எச்சரிப்பதற்காக மட்டுமே. சூரா 6 வசனம் 51. மேலும் தங்களுடைய இரட்சகரின் முன்பு ஒன்று திரட்டப்படுவோம் என்று அஞ்சுபவர்களுக்கு இதை கொண்டு உபதேசிப்பீராக. அவர்களுக்கு அவரை தவிர ஒரு இரட்சகரோ எஜமானரோ அல்லது ஒரு பரிந்து பேசுபவரோ யாரும் இல்லை. அதனால் அவர்கள் மீட்சியை அடையலாம். சூரா 39 வசனம் 23. மிகச்சிறந்த ஹதீஸ். கடவுள் இதில் மிகச்சிறந்த ஹதீஸை வெளிப்படுத்தியுள்ளார். முரண்பாடுகளற்ற ஒரு புத்தகம், மேலும் சுவனத்திற்கும் நரகத்திற்குமான இரு வழிகளையும் சுட்டி காட்டுகின்றது. தங்கள் இரட்சகரிடம் பயபக்தியோடு இருப்பவர்களின் தோள்கள் இதில் கூறப்பட்டவற்றிலிருந்து அஞ்சி ஒடுங்குகின்றன. பின்னர் அவர்களுடைய தோள்களும் மற்றும் இதயங்களும் கடவுளின் தூது செய்திக்காக மென்மையாகி விடுகின்றன. கடவுளின் வழிகாட்டல் இத்தகையதே ஆகும். தான் நாடுகின்ற எவர் மீதும் அவர் அதனை அளிக்கின்றார். கடவுளால் வழிகேட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டவர்களை பொறுத்தவரை எந்த ஒன்றும் அவர்களை வழிநடத்த முடியாது. சூரா 87 வசனம் 9 மற்றும் 10.
ஆகையால் நீங்கள் நினைவூட்ட வேண்டும். ஒருவேளை அந்நினைவூட்டல் பயனளிக்கும். பயபக்தி உடையவர் கவனத்தில் எடுத்துக்கொள்வார். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பயபக்தியோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம கவனத்தில் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கடைசியில் நம்ம மனசில் என்ன இருக்குது, நம்மளோட ஆழ் மனதில் என்ன இருக்குது அப்படின்றது தான் இங்கே முக்கியமாக இருக்குது. சூரா 21:49. தங்களுடைய தனிமையில் அவர்கள் தனித்திருக்கும் பொழுதில் கூட தங்கள் இரட்சகரிடம் பயபக்தியோடு இருப்பவர்கள், மேலும் அந்த நேரத்தை குறித்து அவர்கள் கவலைப்படுகின்றனர். சூரா 36:11. இந்த தூது செய்தியை ஆதரிப்பவர்கள், மேலும் தங்களுடைய தனிமையில் தனித்திருக்கும் பொழுதும் மிக்க அருளாளரிடம் பயபக்தியோடு இருப்பவர்களால் மட்டுமே நீர் கவனத்தில் கொள்ளப்படுவீர். மன்னிப்பு மற்றும் தாராளமானதொரு பிரதிபலன நற்செய்தியை அவர்களிடம் கூறுவீராக. ஸோ இந்த பயபக்தியோட இன்னொரு ஆஸ்பெக்டாக என்ன இருக்குன்னா, ஹோப், நம்பிக்கை இல்லை எதிர்பார்ப்பு. நம்ம வழிபடும் போது எதிர்பார்ப்போட நம்பிக்கையோட வழிபடுறது அதில் இருக்குது. இது நமக்கு நம்ம வாழ்க்கையோட பர்பஸ், அந்த நம்ம வாழ்கிறதுக்கான காரணம், நம்ம ஏன் கடவுளை மட்டும் வழிபடுறோம் அப்படின்ற அந்த காரணம், இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சூரா 7:56. பூமி சீர் செய்யப்பட்ட பின்னர் அதனை சீர்குலைக்காதீர்கள், மேலும் பயபக்தியுடனும் நம்பிக்கையோடும் அவரை வழிபடுங்கள். நிச்சயமாக கடவுளின் கருணை நன்னறியாளர்களால் அடையப்படக்கூடியதே. சூரா 32:16. பயபக்தி மற்றும் எதிர்பார்ப்பின் வெளிப்பாடாக தங்களுடைய இரட்சகரை வழிபடுவதற்காக அவர்களுடைய விழாப்புறங்கள் முழு மனதுடன் அவர்களுடைய படுக்கைகளை துறக்கும். மேலும் நம்முடைய வாழ்வாதாரங்களில் அவர்களுக்குரியதிலிருந்து அவர்கள் தர்மம் கொடுப்பார்கள். ஸோ நம்ம நம்பிக்கையோட நம்ம பயபக்தியோடு இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு நம்பிக்கையை தருவாங்க. அந்த பயபக்தி நம்மளுக்கு பலத்தையும் தரும். ஸோ ஆடமோட பையனோட ஸ்டோரியை நம்ம பார்த்தோம். அவர் அல்லாவுக்கு பயபக்தியோடு இருந்தனால தான் அவரால் பொறுமையாக இருக்க முடிஞ்சிச்சு. அல்லாஹ் அவர் நினைவில் வைக்க முடிந்தது. ஒரு 5:28 பார்க்குறோம். நீ என்னை கொல்வதற்காக உன்னுடைய கரத்தை நீட்டினால் நான் உன்னை கொல்வதற்காக என்னுடைய கரத்தை நீட்டிட மாட்டேன், ஏனெனில் நான் பிரபஞ்சத்தின் இரட்சகராகிய கடவுளுக்கு அஞ்சுகின்றேன். ஸோ அவரோட பிரதர் அவரை கொன்றுவேன் அப்படின்னு பயம்படுத்திட்டு இருக்கிறப்போ அதில் தூண்டப்பற்றாமல் இருக்கணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரும் மென்டல் டிசிப்ளின், மன ஒழுக்கமும் தேவை. இன்னும் நிறைய வசனங்களில் பார்த்தோன்னா இது மாதிரியே சிமிலரான நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம அல்லாவுக்கு பயபக்தியோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்ட காலமாக தெரிகிற டைம்ஸில் கூட நம்மளால் அல்லாஹ் பற்றி பிடிக்க முடியும். ஸோ நம்ம குரானில் பார்த்தோன்னா அந்த இஸ்ரவேலின் மக்களை அல்லாஹ் அந்த புனித நிலத்தில் நுழைய சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க நுழையாமல் அதுக்கு பயப்படுவாங்க உள்ளே போகிறதுக்கு. ஸோ பயபக்தி இல்லை, கடவுள் மேலே அந்த பயபக்தி இல்லை அப்படின்னா நம்ம இந்த பூமி சார்ந்த பயத்தில் நம்ம அடைபட்டு போயிடும். ஸோ அந்த பயபக்தி தான் நம்மளுக்கு அல்லாஹ் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை வச்சு அல்லாஹ் மேலே ஃபுல்லாக டோட்டல் சரண்டர் அடைய நம்மளுக்கு உதவும். இந்த பூமியில் இருக்க விஷயங்கள், அதில் இருக்க பயம் எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் சொல்கிறத நம்மளுக்கு கேட்க உதவும். 5:21, 22 மற்றும் 23. என்னுடைய மக்களே, கடவுள் உங்களுக்காக விதித்துள்ள புனித தேசத்திற்குள் நுழையுங்கள், மேலும் நீங்கள் நஷ்டவாளிகள் ஆகாதிருக்கும் பொருட்டு கலகம் செய்யாதீர்கள். அவர்கள், மோசஸே, சக்திமிக்க மக்கள் அதனுள் இருக்கின்றார்கள், அவர்கள் அதனை விட்டும் வெளியேறாத வரையில் நாங்கள் அதனுள் நுழைய மாட்டோம், அவர்கள் வெளியேறிவிட்டால் நாங்கள் நுழைகின்றோம் என்று கூறினார்கள். கடவுளால் அருள்பாலிக்கப்பட்ட பயபக்தி உள்ள இரு மனிதர்கள், வாயிலினுள் மட்டும் நுழைந்து விடுங்கள், நீங்கள் அதனுள் நுழைய மட்டும் செய்துவிட்டால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால்
கடவுளின் மீதே நீங்கள் உறுதியாய் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். அல்லா மேலே பயபக்தியோடு இருக்கிறது அப்படின்றது ஈஸியாக அதுவாக வந்துடாது. அது நோக்கி நம்ம உழைக்கணும். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளோட மைண்ட் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். வேறு விஷயத்தில் நம்ம அப்படியே அந்த ஃப்ளோலேயே நம்ம போயிடுவோம். இதனால தான் அதை நோக்கி பாடுபடுங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறாங்க. சூரா 71 வசனம் 13. நீங்கள் ஏன் கடவுளிடம் பயபக்தியோடு இருக்க மனமாற முயற்சி செய்யக்கூடாது? நம்மளுக்கு தெரியும் கடவுளை நம்மளோட கடவுளாக நம்ம ஆக்கிக்கணும் அப்படின்னா நம்ம அவரை நம்மளோட நாளில் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சூரா 5 வசனம் 35. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் கடவுளிடம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். மேலும் அவரிடம் செல்லும் வழிகளையும் உபாயங்களையும் தேடிக்கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அவருக்காக பாடுபட வேண்டும். ஸோ இந்த பூமியில் இந்த வாழ்க்கையில் பார்த்தோன்னா மக்கள் உயர்ந்த அந்தஸ்துகள் அடையிறதுக்கு பாடுபடுறாங்க. அது ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம். அது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸில் இருக்கட்டும், நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும், நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் வரணும். ஒரு எலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை என்டர்டெயின்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அதில் ஹையஸ்ட் ரேங்க், அதில் உயர்ந்த அந்தஸ்து அடையணும், அதில் நம்ம எக்ஸல் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம விரும்பக்கூடியவங்களாக இருக்கோம். சின்ன வயசுலேருந்தே உன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்டவங்களாக தான் நம்ம இருக்கோம். ஸோ கடவுள்கிட்ட பயபக்தியோடு இருக்கிறது, அதுக்காக பாடுபடுறதை பற்றின அதில் எப்படி நம்ம இருக்கணும்? ஏன்னா நம்ம இந்த பூமியில் நம்ம எதற்காக பாடுபட்டாலும் சரி, எவ்வளோ பாடுபட்டாலும் சரி, கடவுள்கிட்ட பயபக்தியோடு இருக்கிறதுக்காக நம்ம பாடுபடுறது நம்மளுக்கு இன்னும் சிறந்த ரிவார்ட்ஸு, இன்னும் எட்டர்னலாக இன்னும் நிலைத்து இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸை நம்மளுக்கு தரும். சூரா 83 வசனம் 22 26 வரை. நன்னறியாளர்கள் பேரானந்தத்திற்கு தகுதியடைந்து விட்டனர். ஆடம்பரமான இருக்கைகளின் மீது அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். பேரானந்தத்தின் சந்தோஷத்தை அவர்களுடைய முகங்களில் நீர் அடையாளம் காண்பீர். அவர்களுடைய பானங்கள் அமிர்தத்தால் மனமூட்டப்பட்டிருக்கும். அதன் மனம் கஸ்தூரியை போன்றது. போட்டியாளர்கள் போட்டியிட வேண்டியது இதற்குத்தான். ஸோ அல்லாஹ் மேலே பயபக்தியோடு இருக்கிறது, அதற்காக பாடுபடுறது அப்படின்றது நம்ம எல்லாராலையுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம பணக்காரங்களாக இருக்கோமோ, ஏழையாக இருக்கோமோ, நம்ம உயரமாக இருக்கோமோ, குள்ளமாக இருக்கோமோ, ரொம்ப வயசானவங்களாக இருக்கோமோ, இல்லை ரொம்ப சின்னவங்களாக இருக்கோமோ, எதுவுமே அங்கே மேட்டர் கிடையாது. எல்லாராலையுமே நம்ம தொழுகையில் கவனத்தோட தொழுகையில் பயபக்தியோடு இருக்கிறதுக்கு நம்ம எல்லாராலையுமே உழைக்க முடியும். அதுக்காக நம்மளால் ட்ரை பண்ண முடியும். ஷைத்தான் நம்மளை தொடர்ந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பான். அண்ட் எப்போ நம்ம தொழுகையில் ஃபுல்லாக கவனம் செலுத்தி தொழுகையில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கான அந்த மன ஒழுக்கத்தை நம்ம பில்ட் பண்ணிடுறோமோ, அதுதான் நம்மளுக்கு நம்ம நாள் ஃபுல்லாக கடவுள்கிட்ட மைண்ட்ஃபுல்லாக கடவுளை நம்ம கவனத்தில் வச்சுட்டு இருக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சூரா 29 வசனம் 45. வேதத்தில் உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை நீங்கள் ஓதி வரவும், மேலும் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கவும் வேண்டும். ஏனெனில் தொடர்பு தொழுகைகள் தீமைகளையும் மற்றும் ஒழுக்க கேட்டையும் தடுக்கின்றன. ஆனால் சலாத் மூலம் கடவுளை நினைவு கூர்வதே மிகவும் முக்கியமான குறிக்கோள் ஆகும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் அறிகின்றார். மற்ற எல்லா படைப்புகளுமே ஆல்ரெடி கடவுள்கிட்ட பயபக்தியுடைய படைப்புகளாக தான் இருக்குது. நம்ம மனிதர்கள் மட்டும்தான் இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதை அடையிறதுக்கு. சூரா 13 வசனம் 13. இடியோசை அவருடைய மகிமையை புகழ்கின்றது. மேலும் அவர் மீதுள்ள பயபக்தியால் வானவர்களும் அவ்வாறே செய்கின்றனர். அவர்களுடைய நாட்டத்திற்கேற்ப தாக்கும் மின்னல் அம்புகளை அவர் அனுப்புகின்றார். இருப்பினும் அவர்கள் அவருடைய சக்தியை அச்சுறுத்தக்கூடியதாக இருந்த போதிலும் கடவுளை பற்றி தர்கிக்கின்றனர். சூரா 16 வசனம் 49.
வானங்களில் உள்ள ஒவ்வொன்றும் மேலும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் கடவுளுக்கு சிரம்பணிகின்றன. ஒவ்வொரு உயிரினமும் மேலும் மாணவர்களும் சிறிதளவும் மானவமின்றி அவ்வாறே செய்கின்றனர். சூரா 16 வசனம் 50-51. அவர்களுக்கு மேலே உயர்வாக உள்ள தங்கள் இரட்சகரிடம் அவர்கள் பயபக்தியோடு உள்ளனர். மேலும் அவர்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதனை அவர்கள் செய்கின்றனர். கடவுள், 2 தெய்வங்களை வழிபடாதீர்கள், இருப்பது ஒரே ஒரு தெய்வம் மட்டுமே. நீங்கள் என்னிடம் மட்டுமே பயபக்தியோடு இருக்க வேண்டும் என பிரகடனம் செய்துள்ளார். சூரா 3 வசனம் 30. ஒவ்வொரு ஆன்மாவும் அது செய்த எல்லா நற்காரியங்களும் முன்னால் கொண்டு வரப்பட்டு காணும் அந்நாள் வரும். தீய காரியங்களை பொறுத்தவரை அவை வெகு தூரம் விலகி சென்றிருக்க வேண்டும் என அது விரும்பும். கடவுள் அவரிடம் மட்டுமே நீங்கள் பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று உங்களை எச்சரிக்கின்றார். கடவுள் மக்கள் மீது இரக்கமுள்ளவர் ஆவார். சூரா 16 வசனம் 51. கடவுள், 2 தெய்வங்களை வழிபடாதீர்கள், இருப்பது ஒரே ஒரு தெய்வம் மட்டுமே. நீங்கள் என்னிடம் மட்டுமே பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று பிரகடனம் செய்துள்ளார். சூரா 39 வசனம் 73. நம்பிக்கையாளர்கள், தங்கள் இரட்சகரிடம் பயபக்தியோடு இருந்தவர்கள் சுவனத்திற்கு கூட்டம் கூட்டமாக வழிநடத்தப்படுவார்கள். அவர்கள் அதனை அடைந்து மேலும் அதன் வாயில்கள் திறக்கப்படும் பொழுது அதன் காவலர்கள், உங்கள் மீது அமைதி நிலவுவதாக, நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், ஆகையால் இங்கேயே நீங்கள் என்றென்றும் தங்கியிருப்பீர்கள் என்று கூறுவார்கள். 74. அவர்கள், தன்னுடைய வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றி தந்த மேலும் பூமிக்கு எங்களை வாரிசாக ஆக்கி நாங்கள் விரும்பியவாறு சுவனத்தில் மகிழ்ந்திருக்க செய்த கடவுளுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறுவார்கள். பணிபுரிவோருக்கு என்ன ஒரு அழகிய வெகுமதி. 75. தங்கள் இரட்சகரை துதித்தவாறும் புகழ்ந்தவாறும் அரியாசனத்தை சுற்றி வானவர்கள் மிதந்து கொண்டிருப்பதை நீர் காண்பீர். அனைவருக்கும் நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்ட பின்னர் பிரபஞ்சத்தின் இரட்சகரான கடவுளுக்கே புகழ் அனைத்தும் என பிரகடனம் செய்யப்படும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் ஃபைஸ். சலாம் அலைக்கும்.